விசுவாசமா இருக்கீங்களா? எவனாவது உங்க ஐயாவை காசு கொடுத்து போட்டு தரணும் போட்டு தள்ளுவீங்களா நீங்க? எதை பற்றி கேட்டால் எதை பற்றி சொல்லுது பார். ஒரு பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அதை பற்றி கேட்டால் வேற என்னமோ நொன்ன லைக் பேசிக்கிட்டு இருக்கா? அங்க என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை எல்சி ஒரு மாதிரி சீவுங்கடா. சுத்தி சுத்தி உள்ளேற ஓடிய கடைசி எங்க வந்து மாட்ட பாத்தியா? பூரா எங்கடா எங்க இப்போ ஓட ஓட. நானும் ஐயாவோட ஆள் தானடா. நான் விட விசுவாசமா இருக்கீங்களா நீங்க? விசுவாசத்தை பத்தி இவர் பேசுறாரா? சிவிடாவன பங்கு வண்டியை பார்த்துக்க. நான் அப்போ பேசிட்டு வந்துடுறேன். நாடா சிவர நீ நிறைய கற்றுக்கணும்ல நீ. அப்படி சொல்ல மாட்டியா? சரி அமைதியாக ஐயா இருக்காரு. என்னடா சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டீங்களா? அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? சின்னையா அப்படிலாம் இல்லை, சும்மா விட்டுற முடியாது சின்னையா. இப்போ நம்ம காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா தூக்கி எரியல சின்னையா. அவன் நம்ம காலில் குத்துன முள்ளு மாதிரி சின்னையா. அதான் தூக்கி எரிஞ்சிட்டோம். படித்த பசங்களாக இருந்தால் ஏதாவது சொன்னால் புரியும். ஸ்டேஷனில் பேசிட்டேன், போய் கையெழுத்து போட்டு வந்துருங்க. சரிங்க சின்னையா. எந்திரி எந்திரி. என்னாச்சு? போய் ஐயா ஸ்டேஷனில் போய் கையெழுத்து வண்டியேடு. என்னடா சண்டேரே, வெயில் எங்க அடிச்சுக்கிட்டு கொடை எங்க பிடிச்சிக்கிருக்க? அறிவே இல்லை சண்டியரே. உத்தரவு வாங்கிட்டீங்களா? டே கையை காலம் எடுக்கணும்னா அண்ணங்கிட்ட சொல்லிட்டான். கையெத்து போனா தம்பி கூட்டு போமா போடா. சண்டியரே, நீ எல்லாம் ஒரு ஆளு. உனக்கு ஒரு கண்ணாடி ஒரு கொடை. ஐயோ இவன் கூட இங்க வந்தான். என்ன சார் யூனிஃபார்ம் வச்சு தராங்களா? லண்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஐயா இன்ஸ்பெக்டர் வந்துக்கிறாரு, பார்த்து அனுப்புங்க ஐயா. போங்க சார் போங்க போங்க. இருடே, உள்ள போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உன்னை. பொண்டாட்டி விட அதிகமாக இங்கே தான் இருக்கீங்க போல. என்னடா அங்கே முணுமுணுப்பே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். டேய் ஐயா கேச்சு டீ காஃபி அனுப்பிச்சுடுறா. டேய் வணக்கம் சார். வாங்க சார், என்ன விஷயம்? இந்த மாதிரி காலையில் ஒரு சம்பவம் போச்சுங்க. ம், கவுண்டர் ஆளை உங்கள் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து போட்டாங்க. ஏற்கனவே ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த சமயம் பார்த்து உங்கள் ஆளுங்களாம் இப்படி பண்ணிட்டாங்களே. இது கவுண்டருக்கு தெரிஞ்சால் சும்மாவே இருக்க மாட்டாருங்க. பசங்கிட்ட பேசிட்டேன், எல்லாம் போக போக சரியாயிடும். போகிறதுக்கு முன்னாடி கணக்கு பிள்ளைய பார்த்துட்டு போங்க. சொல்ல வேண்டிய சொல்லிட்டேங்க. இனி நீங்களாச்சு, கவுண்டர் ஆச்சு.
எதுக்கு தேவையில்லாம கணக்கு பிள்ளைய பார்க்க சொல்றாரு? நம்ம என்ன இவருக்கு வேலை செய்யணுமா இல்லை அரசாங்கத்துக்கு வேலை செய்யணும்? படிச்சவங்க கிட்ட மரியாதை கிடைக்கல, படிக்காத பெரிய மனுஷன் மரியாதை கொடுக்குறாரு. அப்படி என்னதான் படிச்சாங்களோ காக்கி சட்டையோட மறுபக்கத்தை காட்டுறேன்டா உங்களுக்கு. லோடு எத்தனை மணிக்கு கிளம்புது? லாரி வந்துட்டு இருக்கீங்க. வந்த உடனே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புறத பாத்துக்கிறேன். தேனு யோ வேமா தூக்கி போடியா. அடியே தேனு ஹனி புது கட்டையா இல்ல பழைய கட்டையா? இத பார்த்தா உதவா கட்ட மாதிரி தெரியுது. என்ற அங்க தூக்கி போடியா. சத்தம். ஐயா டே உதவ கட்ட இங்க வா. ஐயோ என்னடா புட்டிட்டு இருந்த? என்ற உதவக்கார நாய வேலை பார்க்க சொன்னா கட்டை கிட்ட போய் கட்டை பத்தியே நியாயம் முடிச்சிட்டு இருக்கியா? மேனேஜர் கணக்கு வழக்கு முடிச்சு அனுப்பிச்சு விடுங்க. சரி அதையா பேசுங்க. போ. ஐயா பேச்சு மறு பேச்சே கிடையாது. வா வா. உனக்கு வேலையை பார்க்க சொன்னா உனக்கு ஏன்டா இந்த நோனி வேலை? வா. நான் சும்மா போயிருக்கா அண்ணன் கிளி இவரு பார்க்கறதுக்கு அல்லக்கையை நான் துரத்த வேண்டியதாக இருக்கு. சவா இந்த பொழப்பு இருக்கே. அந்த உதவா கட்டையை அமிச்சிட்டங்கய்யா. இந்த நாட்டுக்கட்டையை என்னங்கய்யா பண்ணுறது? தோட்டத்து வீட்டில் யாருக்காக என்ன? தோட்டத்து வீட்டில் பூனைக்கண்ணு அவ புவனேஸ்வரிங்கய்யா. அதை அனுப்பிச்சிட்டு இந்த நாட்டுக்கடை தூக்கி போட்டிருக்கேன்னு. இந்த நாட்டுக்கட்டையை நான் எப்படியா தூக்கி போட்டு? காமெடியெல்லாம் பண்ணாதுங்கண்ணே. சிரிச்சிட்டு இருக்கும்போதே அம்மனை கொண்டு போய் தோட்டத்தில் விட்டு வந்துருக்கண்ணே. சரிங்க. உன்னை பார்த்த பின்பு நான். இப்போ என்னம்மா கல்யாணத்துக்கு அவசரம்? ஐயா போனதுக்கப்புறம் ஊரில் உள்ள பொறுப்பெல்லாம் நம்மகிட்ட வந்துடுச்சு. ஆமாம், ஊரில் உள்ள ஜாதி சண்டை கலவரம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கேட்டு வரேம்மா. சரிம்மா, வச்சிடுறேன். அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துணியில உன்முகம் தெரிகிறது. பாரியா நம்ம சண்டியோ வண்டியை நிறுத்தியா? யோ என்னடா டேய்? அங்கனே மாவாடிட்டு இருக்கற? மாவட்டலடா நீர் பச்சிட்டு இருந்த. கிழிச்ச வாயா இங்க ஒரு ஆட்டத்தை போட்டு போவோம். வா ஏரியா ஆயா புளிசட்ட. கரணி ஒரே நாள்ல எப்படியா கலர் கலர் சட்டையா போடுற? தள்ளுது போடுற. நீ கூட தான் யூனிஃபார்ம் போறது. நாங்க அத கேட்டோமா? நீர் மட்டும் தான் பாத்தீங்களா? ஒரங்கிர போட்டீங்களா? ஆமா, ஒரு பெரிய சூரிஸ்பி உரமே போட மாட்டாரு. ஏய் ஆயுதத்துக்குறா நீ ஆயுதத்துக்குறா. டேய் ஆயுதத்துக்குறா. டேய் நீ கொடைய குடியா சண்டீரே கொடைய குடியா. ஏய் சண்டீரே அழகிய தமிழ் மகள் இவள் அவனை பக்கத்து விட்டு கொத்தனார் மகள். ஜோக்கர் புதுசா ஏதாவது இறங்கியிருக்கா? என்னது?
பொண்ணுங்க. இங்க கேளு. அம்சான்னு ஒரு சூப்பர் அத்தை ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல அந்த அத்தை கூட ஒளிஞ்சு பிடிச்சலாம் விளையாடி இருக்கண்டா. என்ன சண்டீரு? ஒழிஞ்சு பிடிச்சிட்டு விளாண்டியா? பால் பிடிச்சிட்டு விளாண்டியா? காடபுடி சொன்னா பாலபுடி காடபுடி முடியா? டீ வயசு பொண்ணுங்க பத்தி சொல்றா. வயசு பொண்ணா? புதுசு வந்திருக்குது மச்சான். நம்ம கவுண்டர் இருக்காருல்ல, கவுண்டர் அவர் பொண்ணுடா. ஏதோ படிச்சு வந்திருக்குதாமே. ஆமா. குஷ்பு மாதிரி சின்ன தமிழ்ல அந்த குஷ்பு இருக்கும்ல, அது மாதிரி அவங்க அப்பன் பொத்தி வளர்க்குறான்டா. இந்த கியூன் இருக்குல்ல, கியூனு இங்க பாரு சண்டியர, இது மாதிரி பலான்னு இருக்குதாமா. நீ பாத்திருக்கியா? நான் பார்த்ததே இல்லடா. அப்படியா? ஆமா, இவர் பார்த்தா மட்டும் தூக்கின்னு போய் வச்சு டேக்கா பண்ணிடுவாரு. அங்க பாத்தியா? ஐயோ, இந்த கலவாணி பசங்க சவகாசம் எனக்கு வேணாம்ப்பா. நான் கிளம்புறேன். தேவி போவாதடி, நாளைக்கு சண்டையில பார்க்கலாம்டி. இந்த பங்கு உன் ஆள் வருது. வந்துட்டாலாமே டார்லிங். ஏய் காசை விடா. டேய், உன் பக்கத்துல உட்காந்து நான்றா. வயசுக்கு ஒரு மரியாதை இல்லையா? டேய், அது ஏன் காசுடா. அவன் ஆளை பத்தி பேசினா அவனுக்கே தெரிய மாட்டேது. என்னடா நடக்குதுங்க? என்ன இந்த புது ஸ்டைல்? ஏம்ல நல்லா இல்லையா? மச்சானுக்கு எல்லாமே எடுப்பதா இருக்கும். மச்சானா? டவுன் பக்கம் ஏதோ சொல்லுவாங்களே, அது பேரு சஸ்பெண்டு. ஐயோ, அது சஸ்பெண்ட் இல்ல, ஹஸ்பண்ட். ஓ ஹஸ்பண்டா? நான் படிச்ச ஸ்கூல்ல அவள் தமிழ சொல்லி கொடுத்தாங்க. சரி, எப்போ என்ன மேரேஜ் பண்ண போறீங்க? என்னது மெசேஜ் பண்ணுமா? சாரி பிள்ளை, செல்ல காசு இல்லை. ஐயோ, எப்போ நம்ம கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட பேச போறீங்க? எங்க சின்னையா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? உங்க அப்பா யாரு மட்டும் காமி, இப்போவே பேசி முடிச்சிடலாம். டேய், அண்ணங்கிழமை நேரம் ஆயிடுச்சுடா. பாத்துக்கியா? பார்த்து இருந்துக்குங்க. சாவிக்கு வரா. டேய், ஊர்ல பல வேலை கிடக்குதுடா. இந்தா சாவி. வரவா? டேய், இங்கே பாடுறா. பஞ்சாயத்துல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், புரியுதா? முதல்ல அம்சவேணி வீட்டு மாட்டுக்கு பால் கறக்கணுமா, அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு சந்தையில பார்க்கலாம். வாங்க மிஸ்டர் லவ் பாய். ஒரே லவ் டாக்டர் தான்ப்பா. என்ன ஒரே ஜாலியா? என்ன சொல்ற? திடீர்னு கல்யாணம்டா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. என்னடா ஏதோ பிரச்சனை போகுதா? வாடா கூப்பிடுறாங்களா? வீடு தோந்துருக்கா? என்னடா அப்படி கிடக்கு? இதெல்லாம் அந்த கவுண்டர் வேலை தானே இருக்கும். அந்த ஆளு பெரிய இருக்க மட்டும் போட சொன்னேன். வாடா, வாடா. வேகமா வாங்க.